இன்றைக்கி ஆடி அமாவாசைக்கு தளிகை அதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாவக்காய் பொரிச்ச குழம்பு, வாழைக்காய் வறுவல், சேப்பங்கிழங்கு பொடுத்துவல், அப்புறம் ஒரு கூட்டு. இது வந்து உளுத்தம்பருப்பு வந்து வெள்ளை வடைக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம், இன்றைக்கி திருக்கணும் வந்து வடை தனியாக தட்ட வேண்டாம், ரெண்டு ஒன்றா சேர்த்து வெள்ளை வடை பண்ணிடலான்னு நினச்சேன். வெள்ளை வடை அது வந்து பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு குழம்புக்கும் குழம்பு கூட்டு அப்புறம் இலைக்கு எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வேக போட்டுன்றேன். சேப்பங்கிழங்கு பருப்பு எல்லாம் வேக போட்டு இந்த உளுத்த பருப்பை ஊற வச்சுக்கிறேன். வெறும் உளுத்த பருப்பு ஒரு கிளாஸ் எடுத்துட்டுருக்கேன் வெள்ளை வடைக்கு. ஓகே, ஒன்று பார்க்கலாமா? இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பொடி பண்ணிக்க போகிறோம். ஆமாம், எப்படின்னா இந்த திவச டயத்துலலாம் இந்த மாதிரி ஒரு பொடி பண்ணிட்டு அதிலே குழம்பு கூட்டு ரசம் பொறுத்தூர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது. ஸோ அதே மெத்தடில் இன்றைக்கி பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இந்த எப்படி அளந்து வைக்கணும் அப்படின்னா, ஸோ ஒருத்தருக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுன்னு அர்த்தம்னு வச்சுங்களேன். இப்போ சாம்பார் வந்து 4 பேர் சாப்பிட்றான்னா இப்போ 4 பேருக்கு இதேமாரி 4 போட்டுக்கணும். புதுசாக பார்க்குறான்னு சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் கூட்டுக்கு இவ்வளோ, அப்புறம் பொறுத்தூருக்கு இவ்வளோ. அப்படி இருக்கும்போது என்னாகுன்னா பொடி வந்து மிச்சமாகாது, அது வந்து கரெக்டாக இருக்கும் அளவு. ஸோ அந்த மாதிரி இப்போ கூட்டு பொறுத்தல் சாம்பாருக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதாவது பொரிச்ச குழம்புக்கு. இது ஜீரகம் வந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு ஜீரகம். அப்புறம் வந்து மிளகா வந்து அதே மாதிரி தான். இப்போ வந்து கூட்டுக்கு வந்து 4னா ஒரு 4 மிளகா, ஒருத்தருக்கு ஒரு மிளகா கணக்கு. இப்போ 4 பேர் சாப்பிட்றோம், 4 கூட்டுனா 4. அதேமாதிரி பொறுத்தல் 4 பேர் சாப்பிட்றோன்னா 4 8. அதுமாதிரி சாம்பாருக்கு வந்து ஒருத்தருக்கு 2ன்னு கணக்கு வச்சுக்கலாம். 2ன்னு போது 8 அந்த மாதிரி கணக்கு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாயை துளியூண்டு வந்து மிளகு, இது வந்து சும்மா வாசனைக்காக. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துன்ட்டு, எண்ணெய் விட்டு வறுக்கலாம், எண்ணெய் எல்லாமே வறுக்கலாம். வறுத்துன்ட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுட்டோம்னா இப்படி சமையல் இப்படி டக்குன்னு பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் இந்த பொடியை யூஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் வறுத்துக்கிறேன் நான். ஓகே. நேற்று ஆடி அமாவாசை பற்றி நம்ம போட்டோம். இன்னொன்று சொன்னேன்னு நினச்சேன், நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க மாஸ்டர் ஷெஃப்பில் என்னை பார்த்துட்டு. மாஸ்டர் ஷெஃப்பில் கலக்கிட்டே. அதனால் இல்லை, தேங்க்ஸ் வந்து நான் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும். ஓகே, அதை பற்றி இன்னைக்கு ஆமாம், இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகுது. ஆக்சுவலாக அது இன்னைக்கும் இருக்குல்ல, சண்டே 9:30. அது முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ அதை பற்றி போடுறேன். நிறைய பேர் வந்து ஏன் சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா, அதில் பாலிசி வந்து ஆக்சுவலாக அக்ரிமெண்ட்டில் வந்து சொல்லக்கூடாதுன்னு இருந்தது, அதனால சொல்ல முடியல. அவள்கிட்ட தப்பாக நினச்சிக்காங்க. இன்னைக்கான வீடியோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஒன்று டீட்டெயிலாக இன்னைக்கு நான் நைட் வந்து போடுவோம். நம்ம அதை பற்றி பேசி போடுவோம். அந்த ப்ரோக்ராமில் கரெக்டாக நீ வந்து நம்ம கல்ச்சரை விடாமல் மடிசார் கட்டிட்டு நான் மெயினாக பெருமாள் வடையும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அதே மாதிரி விஜய் சேதுபதியும் பிரசாதம் நல்லா இருக்கு மாமி அப்படின்னு சொன்னது நல்லா இருந்தது. ஆல் என்ஜாய்டு. ஆக்சுவலாக நான் என்ஜாய் பண்ணேன், தி ஆல்சோ என்ஜாய்டு. சூப்பர். குழம்புக்கு பாவக்காய் கட் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிடுவேன் ஃபஸ்ட்டு. வதக்கிட்டு அப்புறம் அதில் வேக போட்டு அப்படியே புளி கரைச்சி விட்டு வைக்கலாம். ஓகே. இதில் கசப்பு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? கசப்பு ஜாஸ்தியாக இருந்தால் இதில் ஜலம் விட்டு நல்லா வேக வச்சுட்டு அந்த ஜலத்தெல்லாம் வடிச்சிட்டு வெறும் இந்த வெந்தயத்தை வச்சு அதில் போடணும். அதில் போட்டால் கசப்பு போயிடும், அந்த ஜலத்தில் கசப்பு போயிடும். நம்ம கசப்பு வேணும் அப்படின்னு பரவாயில்ல, கொஞ்சம் கசப்பு இருக்கட்டும் அப்படின்னு தோணிச்சுன்னா இந்த மாதிரி வதக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எண்ணெய் விட்டு வதக்கிட்டு போட்டோம்னா கசப்பே இருக்காது. அப்படியா? ஆமாம், வதக்கிட்டு அப்புறம் புளி ஜலம் விட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டு கொதிக்க விடணும். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். துளியூண்டு, ரொம்ப இல்லை, கொஞ்சம் வதங்கிட்டா. ரொம்ப வதங்கணும் இல்லை, அந்த ஓரளவுக்கு அந்த கலர் கொஞ்சம் லேசாக மாறிட்டு பாருங்க. இப்போ அதில் ஜலம் கொதிச்சுட்டு கொஞ்சம் ஜலம் வச்சுருக்கேன், அதை நான் இது ஆஃப் பண்ணிட்டு அதில் போட்டுறேன். சும்மா வதக்கிறதுக்காக அதில் போட்டுருந்தேன். குழம்பு அதிலே வச்சிடலான்னு. இந்த பாவக்காய்க்கு எவ்வளவோ அந்தளவுக்கு உப்பு போட்டுருக்கேன், நிறைய வேண்டாம். உப்பு போட்டுன்ட்டு இந்த துளியூண்டு பாருங்க வெல்லம். அவ்வளோ போட போகிறோமா? அது போடுறோம். போட்டு வேகும் போதே போட்டால் தான் அந்த கசப்பு போடும். அப்புறம் போட்டோம்னா கசப்பு இருக்குது, வெள்ளை திதிப்பு தெரிஞ்சிடும் நம்ம சாம்பாரில். இப்படி போடும்போது போட்டால் தெரியாது. இது ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் புளி எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்க. எவ்வளோ யூஸ்வலாக சாம்பாருக்கு எவ்வளோ புளி வேணுமோ அந்த புளி வச்சுருக்கேன். அதையும் கரைச்சி விட்டுருவேன். கரைச்சி விட்டு இந்த புளி வாசனை, இந்த புளியில் ஒரு காப்பாக வந்திருக்கும். இந்த புளியும் போடும்போது அந்த புளி ஜலத்துலேயே நல்லா ஃபுல்லாக நல்லா குழசலாக வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் பருப்பு பொடி எல்லாம் போடணும். இங்கே வந்து வெந்துடுத்து இந்த சேப்பங்கிழங்கு, ஸோ அதை நான் நறுக்கிக்கிறேன். துணியூண்டு இருந்தது அவரைக்காய் கூட்டுக்கு நான் வச்சுருக்கேன், அது ஆயிடுறேன். இது வந்து நம்ம ஆற்றுல பண்ண மஞ்சள் தூள் இல்லையா? ஆமாம்.
ஸோ கடையில் வாங்குறது வந்து இந்த மாதிரி ஸ்ராத்தம் அமாவாசை தர்ப்பணத்துக்குலாம் கடையில் வாங்குற மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறது இல்லை யூஸ் பண்ணுறது. அதாவது நான் ஆற்றுலேயே வேக வைக்க மாட்டேன், தோல் என்ன சீச்சிட்டு அப்படி வெயில் வச்சுட்டு பண்ணுவேன். நேற்று இந்த ஆடி அமாவாசை பற்றி போட்டிருந்தோம்ல, இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருந்தோமே, அதில் வந்து ஒரு வியூவர் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் போட்டிருக்கா, த்ரீமா அக்யூலான்னு. அவன் வந்து சொல்லியிருக்கா, உங்களுடைய இந்த ஆடி அமாவாசை இல்லை அமாவாசை தர்ப்பணம் தலிகை இதெல்லாம் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணது வந்து ரொம்ப என் லைஃப்லேயே வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் இருக்குது பண்ணதுக்கப்புறம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு போட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதான் டெய்லி பரவாயில்ல, 3 ரெசிபிலாம் போட்ட ரெசிபின்னும் போது அவள் போட்டிருந்தால. ஆமாம், பரவாயில்ல, ரிப்பீட் ஆனால் பரவாயில்ல, நீங்கள் போடுங்க அப்படின்னு, இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் காமிங்க அப்படின்னு சொன்னான். எனக்கும் போட்டதுக்கு ஒரு மாதிரி இருந்து நினச்சிட்டு இருந்தேன். சொன்னதுக்கப்புறம் சரி போட்டுடலாம், சந்தோஷமாக எடுத்து போட்டுடலாம். இந்த புளி ஜலத்தை விட்டுருக்கேன். இந்த புளி ஜலத்தில் நல்லா வேகணும், குழச்சலாக வேகணும். வந்ததுக்கப்புறம் பருப்புலாம் போடுறேன். ஓகே. இந்த தடவை கோயில் போயிருந்தோம்ல, இந்த மடத்தில் வந்து சாம்பார் மாமா ரொம்ப நல்லா வச்சுருந்தார். கேட்டேன் அவர் ஒரு டிப்ஸ் சொன்னார். என்னென்னா, இந்த புளிஜலை விட்டு வைக்கிறோம்ல, இந்த புளிஜலை வந்து நல்லா குறையணுமா, 1க்கு பாதியாக குறைஞ்சா அந்த ஒரு டேஸ்ட் வரும் அப்படின்னாரு. ஸோ நான் அதனால சரி புளிஜத்தை விட்டுருக்கேன். அதை இது என்ன குறைஞ்சதுக்கு அப்புறமா பொடி போட்டு பருப்பு போடுறேன். ஓகே. இப்போ இங்கே வந்து இந்த அவரைக்காய் வச்சா இல்லையா, ஆனால் கொஞ்சோண்டு தான் இருந்தது அவரைக்காய், அது கொஞ்சம் வெந்துருத்து. அதில் வந்து கொஞ்சோண்டு இந்த பருப்பு போட்டுட்டு இந்த பொடியும் போட்டு, இந்த பொடி பண்ணி வச்சோம்னா ஈஸியாக தான் எல்லாத்துக்கும் போடுறதுனால கொஞ்சம் போட்டுட்டு இறக்கிட வேண்டியது. ஓகே. கொஞ்சம் வதக்கணுமா? இதெல்லாம் விட்டுட்டு கொதி வந்தோடனே எடுக்குவேன். சேப்பங்கிழங்கு நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட வச்சுருக்கேன். இது கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுப்பேன். ஓகே. சேப்பங்கிழங்கு பொறுத்தவரை அதே பொடி ஈஸியாக இருக்கும். அதே பொடியாக போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். உப்பு, மஞ்சள் தூள், சிம்பிள். அது அப்படியே சின்னதாக அடுப்பில் வச்சுக்கணும். சின்னதாக வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒரு முறை ஆகிடும். கொஞ்சம் கலந்து விட்டுட்டு வச்சிடுறேன். ஓகே. இவ்வளோ கொதிச்சிருக்கு. வெந்திருக்கு காய் பார்த்தா வெந்திருக்கும். இது இன்னொன்று கேட்கணும்னு வச்சவங்கள, நம்ம இந்த இதெல்லாம் பண்ணும்போது, நீங்கள் இந்த அமாவாசை தர்ப்பணம் பண்ணும்போது இல்லை தரிசனம் பண்ணும்போதெல்லாம் பூனல் வந்து இடது வலது மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருப்பீங்களா? எதனால இது வந்து கொஞ்சம் டீப்பாக பண்ணணும். பூனலுக்கு இப்போ வந்து பக்திக்கு வந்து ஒரு பக்தி, இப்போ ஒரு பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னா அந்த பக்திக்கு தேவை வந்து யக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. யக்னம் அப்படின்னா வந்து சாஸ்திரம், ஆன்மீகம், ஹோமம், இந்த மாதிரிலாம் சேர்ந்தது. இந்த யக்னமே வந்து பஞ்ச யக்னம் இருக்கு. ரிஷி யக்னம், தேவ யக்னம், பித்ரு யக்னம் அப்படின்னு. ஆனால் பக்திக்கு தேவை இந்த பேசிக்கலாக இது தான் போகிறோம். ஆனால் பித்ரு காரியங்களுக்கு தேவை வந்து ஸ்ரத்தை. அதனால தான் வந்து ஸ்ராத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம். இந்த பித்ரு காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமானது 2 இருக்குது. நம்ம 2 கவனிக்கிறது இல்லை, எப்போவுமே 1 தான் கவனிக்கிறோம். ஆமாம். ஒன்று வந்து ஆற்றுல இருக்கிற பெரியவாளை பார்த்துக்கிறது, இன்னொன்று வந்து காலமான மூதாதையர்களுக்கு காரியம் பண்ணுறது. இது 2 சேர்ந்தது தான் பித்ரு யக்னம் அப்படின்னு சொல்லுவோம், பித்ரு காரியங்கள். ஸோ பித்ரு காரியங்கள், பித்ருனாலே நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா காலமான ஆளுக்கு பண்ணுறது அப்படின்னு. பித்ரு யக்னம் வந்து இருக்கிற வயசான தாத்தா பாட்டியோ அம்மா அப்பாவோ ஆற்றுல இருக்கவாளை பார்த்துக்கிறதும் சேர்ந்தது தான் இது. நிறைய பேர் என்ன கேட்குறா, இருக்கவாளை பார்த்துக்காம இல்லாதவாளுக்கு பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்பாங்க. 2 சேர்ந்தது தான் பித்ரு யக்னம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ எந்த ஒரு நல்ல காரியம், ஹோமம் அப்படி பண்ணோம்னா, இல்லை பித்ரு காரியங்களே பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிழக்கு பார்த்து உட்காந்துப்போம். கிழக்கு பார்த்து உட்காரும்போது நம்மளுடைய வலது தோள்பட்டை தெற்கில் இருக்கும், இடது தோள்பட்டை வடக்கில் இருக்கும். நம்ம கிழக்கு பார்த்து உட்காரும்போது. ஸோ இது அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று வந்து நம்ம தட்சிணாயனம் உத்தராயணம் பார்த்தோம் இல்லையா, அந்த தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படின்னா, இந்த உத்தராயணம் அப்படிங்கிறது தெற்குலேருந்து வடக்கு போகிறது, வடக்குலேருந்து தெற்கு போகிறது தட்சிணாயனம். இந்த உத்தராயணம் அப்படிங்கிறது வந்து தேவர்களுக்கானது,
தட்சிணாயனம்ங்கிறது பித்ருளுக்கானதும் நம்மளுடைய மரபு. இதுதான் திருக்குறள்லே வந்து தென்புலத்தார் அப்படின்னு சொல்லுவாள் பித்ருக்களுக்கு எப்பவுமே தெற்கு. ஸோ நம்ம கிழக்கு பார்த்து உட்கார்ந்துருக்கும் போது நம்ம வலது தோள்பட்டை எங்கே இருக்கோம், தெற்கு பார்த்து இருக்கோம். அதனால தான் வந்து காரியங்கள் தர்ப்பணம் இந்த மாதிரி சமயத்தில் பித்ருக்களுக்கு பண்ணும்போது பூணல் எடுத்து வலது பக்கம் போட்டுக்கோ அப்படிம்பார் வாத்தியார். இடது பக்கம் போட்டுட்டோன்னு வச்சுக்கோ, இடது பக்கம் தோள்பட்டை வந்து நமக்கு கிழக்கு பக்கமாக உட்காரும்போது இடது தோள்பட்டை வடக்கில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து தேவ காரியங்களுக்கு பண்ணும்போது தேவ யக்னம் அப்படின்னு சொல்லுவோம். அது பண்ணும்போது இடது பக்க தோள்பட்டில் பூணல் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து ஒன்றை வந்து நம்ம விட்டுட்டோம். என்ன அப்படின்னா இடது பக்க தோள்பட்ட தேவ காரியங்களுக்கு நார்மலாக, வலது பக்கம் தோள்பட்டையில் பூணல் இருக்கிறது பித்திரு காரியங்களுக்கு இப்படி வச்சுருக்கோம். இப்போ மனுஷ காரியங்கள்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இப்போ இந்த இடது பக்க தோள்பட்ட தேவ காரியங்கள் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து யக்னோபவீதம். வலது பக்க தோள்பட்டையில் பூணல் போடும்போது பிராச்சீனாவீதம். இது வந்து தேவ காரியங்களுக்கும் பித்திரு காரியங்களுக்கும் அடுத்து. இதில் மனுஷ காரியங்கள் அப்படின்னு இருக்குது. மனுஷ காரியங்கள்லாம் என்னது, நார்மலாக வேலைக்கு போகிறது, சாப்பிட்றது, தூங்குறது, இதுக்கெல்லாம் ஒன்று இதெல்லாம் வந்து மனுஷ காரியங்கள், லௌகீகம், இதெல்லாம் மனுஷ காரியங்கள். இப்போ இந்த சமயத்தில் பூணல் எங்கே இருக்கணும்? நம்ம வந்து பூணல் வந்து தேவ காரியங்களுக்கு பூணல் போடுற மாதிரி தான் எப்பயுமே போட்டுருக்கோம். நம்மளுடைய பழக்கம் வந்து இடது பக்கம் தோள்பட்டையில் பூணல் இருக்கு. ஆனால் முதல் பழைய காலத்துல எல்லாம் வந்து மாலை மாதிரி போட்டுப்பான். நார்மலாக பூணல் வந்து மாலை மாதிரி போட்டுப்பான். அதுக்கு பேர் வந்து நிவீதம். நிவீதம் அப்படிங்கிறது வந்து லௌகீக காரியங்கள், மனுஷா காரியங்கள். மனுஷா சாதாரணமான மனுஷா அவ டெய்லி லைஃப்பில் என்னென்ன பண்ணணுமோ பண்ணின்னு இருக்கிற சமயத்தில் பூணல் வந்து மாலையாக தொங்கும். அது வந்து நிவீதம். தேவ காரியங்களுக்கு பண்ணும்போது அது வந்து யக்னோபவீதம். பித்ரு காரியங்களுக்கு பண்ணும்போது அது வந்து பிராச்சீனாவீதம். நம்ம இப்போ வந்து தேவ காரியங்களுக்கு பண்ணுற மாதிரியே மற்ற சமயங்கள்லேயும் நம்ம அப்படியே இடது பக்கம் தோளில் பூணல் போட்டு பழகிட்டோம். அதனால தான் வாத்தியார் வந்து இந்த மந்திரங்கள்லாம் சொல்லும்போது பித்ருக்களுக்கு பண்ணும்போது வலது பக்கம் தோல் போட்டுங்க அப்படிம்பார், பிராச்சீனாவீதம் அப்படிம்பார். புரிஞ்சுதா? புளிச்சலை குறைச்சி வந்து நல்லா கொதிச்சோடனே இந்த பொடி போட்டுட்டேன். அப்புறம் பருப்பையும் போட்டுட்டு வெறும் கடுகு கருவேப்பிலையும் தாளிச்சு கொட்டிருக்கேன். இது வந்து குழம்பு எடுத்து ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. அதேமாதிரி கூட்டும் எடுத்து கூட்டுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டிட்டேன். கொஞ்சம் எடுத்து பொறுத்தலுக்கு வச்சுருக்கேன். ஆகட்டும். இப்போ வந்து இந்த வாழைக்காயை வறுத்துக்கிறேன். நான் வாழைக்காய் வறுவல் இப்போ பண்ண போகிறோம். எப்படி கொதிக்கிறது பாரு. வாழைக்காய் வறுவலுக்கு அப்படி எண்ணெய் வச்சுக்கிறேன். ஓகே. ஓ, என்னென்னா இந்த வாழைக்காய் வந்து கருத்து போயிடும். அதனால் அப்பப்போ அப்படியே இது பண்ணி போட்டால் அதான் கருப்பு இல்லாமல் இருக்கும். அப்படியா? இப்போ இந்த எண்ணெயிலே தான் வெள்ளை வடையும் தட்ட போகிறேன். அதனால் உப்பு ஜலம் தெளிக்கல. உப்பு ஜலம் தெளிக்கலாம், அப்படியே ஒன்றும் ஆகாது. நான் இப்போ எடுத்து வச்சுட்டு நான் இது பண்ணலாம் வச்சுருக்கேன். ஏன்னா எடுத்து வச்சுட்டு உப்பு போடலாம். ஏன்னா உப்பு வெள்ளை வடை தட்டுறதுனால அதை வேண்டாம் வச்சுருக்கேன். ஓகே. சிக்கனை சிகாமணி நீ இந்த சத்தம் அடங்கிடுத்து கலரும் மாறிடுத்து பாருங்க. ஆமாம். இப்போ பார்த்தா இதுலேயே தெரியும், நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அது சிப்ஸ் மாதிரி ஆகிடும். ஆமாம், சிப்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டேன். சூடாக இருக்கும்போதே துளியோண்டு உப்பு, நம்ம இந்த பொடி பண்ணோம் இல்லையா, அந்த பொடியே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மொத்தமாக பொடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு ஒரு சும்மா ஒரு நெய் வந்து 2 ட்ராப் விட்டால் நெய் ஸ்ப்ரே பண்ணுறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெய் எப்படி லேசாக அப்படி இது பண்ணுறான்னு வச்சுங்களேன், நல்லா வாசனை நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் எல்லாமே வறுத்துன்ட்டேன். இது ஆஃப் பண்ணிட்டேன் எண்ணெயை. ஒரு வாட்டி போடும்போதும் இதேமாதிரி உப்பு கொஞ்சம், அந்த பொடி கொஞ்சம், மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் நெய் விட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா ஒரு 2 நாளைக்கு ஒன்றுமே ஆகாது. அப்படியே கிறிஸ்பியாகவே இருக்கும். நல்லா ஒரு காற்று கொஞ்சம் ஆறினோடனே டப்பால் பொடி வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், அப்படியே இருக்கும். அப்படி தெரியுது. அடுத்து
சேப்பங்கிழங்கு ஆயிடுச்சு. இதை எடுத்து நான் அப்படி ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பேன். இங்கே வந்து இந்த கொத்தவரங்காய் கொஞ்சம் இருந்தது இல்லையா, அதை வேக வச்சுருக்கேன். அது இப்போ தேங்காய் போட்டு பொரிச்சல் பண்ணிடலாம்னு நினச்சேன். ஓ அப்படியா? ஆமாம், இப்போ கூட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சோண்டு போட்டு இதே பொடி தான் யூஸ் பண்ணுவேன். வெறும் வெறும் பைத்தம்பருப்பும் போட்டுக்கலாம், இல்லை தேங்காயும் போட்டுக்கலாம். தேங்காய் எதுக்கும் போடாதனால கொஞ்சம் தேங்காய் போடலான்னு நினச்சேன். ஓகே. கொத்தவரங்காய் பொரிச்சல். ஆமாம். என்னென்ன போட்டிருக்கேன்? கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு வேக வச்சதை இதாக வெடிக்கட்டும், கொஞ்சம் வேக வச்சது போட்டுருேன். அந்த வேக வச்சுன்றதை போட்டுட்டேன். போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் இல்லை பைத்தம்பருப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம். தேங்காய் இருக்குது, அதாவது தேங்காய் போட்டுட்டு பொடி வந்து அதே பொடி தான், ஒரே பொடி தான். இது ஈஸி. இப்படி பண்ணி வச்சுட்டோம்னா பண்ணிடுறேன். இந்த அமாவாசை அன்னைக்கு இல்லை இந்த தோசை காரி மரம் அன்றைக்கெலாம் பண்ணிட்டோம்னா வெள்ளை வடை எப்படின்னா கோபுரமாக எடுத்துட்டேன் உளுத்தம்பருப்பு. ஸோ இப்போ வந்து இந்த தலை தட்டி வந்து வெள்ளம் எடுத்துட்டோம். வெள்ளம் ஒன்று எடுத்துட்டோம்னா 3/4 கப்பு வெள்ளம். இதை நல்லா 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஜலம் இல்லாமல் இது வெள்ளமும் ஜலம் விட்டுக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கிறேன். வேறு ஒன்றும் போட வேண்டாம். உளுத்தம்பருப்பு வெள்ளம், அவ்வளோதான். வெள்ளை வடைக்கு இதான் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தவரங்காய் பொரிச்சல். இப்படி அரைச்சிட்டேன் பாருங்க. வெள்ளமும் இந்த உளுத்தம்பருப்பும் அப்படியே தட்ட வேண்டியதான். ஓ அப்படியே வடை மாதிரி பண்ணிவிடுவேன். போட்டு அப்படியே போட்டுடலாம். இப்படி ஃபஸ்ட்டு போட வர என்ன காயணும். இப்படி போட வர ஸ்பூன் எடுத்து கூட விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் சில பேருக்கு வந்து இப்படி ஓடிடும். அப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா அப்படியே பிரிஞ்சிடும். அப்படியே வெள்ளம் ஜாஸ்தியான அப்படி ஆகிடும். அப்படி ஆச்சுன்னா பயப்பட வேண்டாம். கொஞ்சம் அரிசி மாவு போட்டு நல்லா கலந்துட்டு திருப்பி விட்டுலாம். ஒன்று ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கணும். அப்படி ஆனால் வடை மாரி வந்துட்டுனா பிரச்சனை இல்லை. சப்போஸ் வெள்ளம் ஜாஸ்தியாக இருந்து இது மாதிரி ஜலம் ஜாஸ்தியாக இருந்தால் அப்படி ஓடிடும். அந்த டைத்தில் என்ன பண்ணணும், கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கலந்துட்டு தட்டிட்டா அது சரியாயிடும். ஓ அது பிரிஞ்சு அப்படி பிரிஞ்சிடும். அது பேர் ஓடிடும்னு சொல்லுவாங்களா? நான் சொல்கிறேன். நான் கொஞ்சம் குண்டா விட்டுருக்கேன். மெல்லிசா தட்டலாம். அப்படியே எடுத்துகிட்டு இது வெள்ளப்பம் மாதிரி இருக்குல்ல? வெள்ளை வடை வடை மாதிரி தான் தட்டினேன். அப்பம் இல்லை, வடை தட்டிடுறேன் மிச்சத்தி. இன்றைக்கி அமாவாசை தளிகை ரெடி. ஆமாம். என்னென்ன பண்ணியிருக்கோம்? பாவக்காயில் பொரிச்ச குழம்பு, அவரக்காய் கூட்டு, வாழைக்காய் வறுவல், சேப்பங்கிழங்கு பொரிச்சல், கொத்தவரங்காய் பொரிச்சல், வெள்ளை வடை, கணத்துக்கு பருப்பு, தயிர். சூப்பர். மிக்க நன்றி. தேங்க்யூ. வளமாக வாழ்க. மிக்க நன்றிக்கு நீ தேங்க்யூன்னு சொல்லுவியா? என்ன சொல்லணும்? சரின்னு சொல்லணும். ஆமாம், சரின்னு சொல்லணும்.